இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு பயனுள்ள ஒரு ப்ரொடக்டிவான ஒரு மாலை என்று நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் எல்லாருமே ஒப்புக்கொள்வீங்க. பொதுவாக வந்து என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட் என்னன்னா, எனர்ஜியில் வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இருக்கும். கைனட்டிக் எனர்ஜிம்பாங்க, பொட்டன்சியல் எனர்ஜிம்பாங்க அந்த ஃபார்ம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இஸ் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் இஸ் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, எதுனமோ எவ்வளவோ வகையான எனர்ஜியை பற்றி ஃபிசிக்ஸில் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கு இருக்கிறதுலையே தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு நான் நினைக்கிறது வந்து சினர்ஜி தான். சினர்ஜி இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இந்த சினர்ஜி உருவாகணும்னா நிறையா பேர் சேரணும். அதில் நிறைய பேரோட திறமை ஒரு இடத்துல குவிக்கப்படணும். அதில் நிறைய திறந்த மனசு தேவைப்படும். ஈகோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வேலை பார்க்குற ஒரு ஒரு முக்கியமான கண்ணோட்டத்தை, நம்ம வாழ்க்கையை விட ஒரு மிக முக்கியமான ஒரு பொது நோக்கத்தை முன்னிறுத்தி, அதாவது என்னுடைய வாழ்க்கையை விட நான் துரத்துகிற ஒரு விஷயம் அது என்னை விட பெருசாக இருக்கணும். அதை நான் செஞ்சேன்னு இருக்கணும்னு தேவையில்லை. அது யார் வேணாலும் செஞ்சுருக்கலாம். அதில் நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காரியம் பார்த்துருந்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களால் இயக்கப்படுறதான் இந்த உலகம். அதனால தான் இன்னும் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் வந்து சினர்ஜியில் இருக்க வைக்கிற நம்பிக்கையே வேறு எந்த எனர்ஜியில். விண்ட் எனர்ஜி வரும், அட்டாமிக் எனர்ஜி வரும், அப்புறம் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வரும். எலக்ட்ரிசிட்டி இல்லாத உலகம் இருந்துச்சு, எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத உலகம் இருந்தது. ஆனால் சினர்ஜினால தான் அந்த உலகம் தொடக்கத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. அதை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து ரொம்ப கண்கூடாக பார்த்தேன். இதில் மகிழ்ச்சி அடைவதற்கான ஏராளமான காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு எழுத்துருவை வெளியிட்டார்கள். ரஞ்சித் பேசின அந்த தன்னுடைய அணியின் சார்பாக முன்வைத்த அவ்வளவு கருத்துக்கள். இதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய மகிழ்ச்சினா, இது ரோஜாமுத்தே ஆராய்ச்சி நூலகத்தில் செய்யப்பட்டிருக்கிற உண்மை ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை சேர்ந்து இயங்குகிற ஒரு சினர்ஜி. முத்துநெடுமாறன் போன்றவர்கள் இந்த நிறைய பேர் சினர்ஜியாக கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு கூட்டு விசை. இந்த கூட்டு விசை வந்து இங்கே நடந்திருக்குங்கிறது மகிழ்ச்சி. இந்த கூட்டு விசையின் வெளிப்பாடாக வர்ற ஒரு எழுத்துருவுக்கு ஒரு பேர் வைக்கும்போது இருக்கும் பாருங்களா, அது உட்காந்து சில நாட்களுக்கு முன்னால் பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலான்னு கேட்கும்போது நாங்கள் கொற்கை அப்படின்னு ஒரு பேருக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அதான் அவர் ஃபைனலாக செலக்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. இது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம், சுந்தர் எல்லாம். கடைசியில் இது கொற்கை என்ற பெயரிலே இந்த எழுத்துரு வந்திருக்கு. ஏன்னா இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா, சிந்துவெளியை பற்றிய இந்த விழிப்புணர்வுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தியலை 2010 செம்மொழி மாநாட்டில் கோயம்புத்தூரில் நான் தெரிவித்த போது அதற்கு நான் வைத்த பெயர் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம், கேவிடி காம்ப்ளெக்ஸ் என்று அதற்கு பெயர். அந்த கொற்கை வந்து இஸ் அ மோர் தென் அ பிளேஸ். சங்க இலக்கியத்தில் வந்து கொற்கையோர் அப்படிம்பாங்க. அதாவது கொற்கையை சேர்ந்தவர்கள். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, லண்டனர், பெர்லினர், நியூயார்க்கர், டெல்லிஐட்ஸ், மும்பைக்கர், இப்படிலாம் சொல்கிற மாதிரி இதுக்கு பேர் டிமோனியம்னு பேர். இந்த கொற்கையோர் அப்படின்னு சொல்லும்போது தி பீப்புள் ஆஃப் கொற்கை. மதுரையோர்னா பீப்புள் ஆஃப் மதுரை. அப்போ வந்து கொற்கை, அந்த கொற்கைங்கிறது ஒரு துறைமுகத்தின் பெயர். அந்த கொற்கைக்கு அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே போயிருந்தோம்னா அங்கே ஒரு வன்னி மரத்தை பார்க்குறீங்க. அந்த வன்னி மரம் வந்து கொற்கை வன்னி. அதில் எழுதி போட்டிருக்காங்க 2500 ஆண்டுகள் பழமையான வன்னி மரம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சங்க இலக்கியத்துக்கு போனால் இடைக்காலத்தில் போட்டிங்கன்னா வன்னியை பற்றி நிறையா பக்தி இலக்கிய பாடல்கள் பேசுகிறது. வன்னினா கோல்டு. சில பேருக்கு கோயிலில் வேலை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக வன்னி இலையை கொடுப்பாங்களாம். அது காசு இல்லை, வன்னி இலையை வச்சுக்கணும். இப்போ வன்னி இஸ் ஈக்குவல் டு கோல்டு அப்படிங்கிற மாதிரி. இந்த வன்னியை அப்படியே விரட்டிட்டு போகும்போது அதுதான் வந்து இதில் மைசூரில் போகும்போது தசராவில் வந்து இந்த வன்னி மரத்துக்கிட்ட தான் யானை போய் நிற்கும். சங்க இலக்கியத்தில் வன்னி மன்றம் பேசப்படும். அப்புறம் திருப்பி போனீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தானிலுடைய தேசிய மரம் ஸ்டேட் ட்ரீ வந்து வன்னி. அப்புறம் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இந்த நிலையில் தான் இந்த சிந்துவெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொறிப்பு வேறு எந்த மரமும் அல்ல, அது ஒரு வன்னி மரம் என்று கண்டுபிடித்து உலகத்திற்கு அறிவித்த பெருமிதம் எல்லாம் எங்களுக்கு உண்டு. அதை தான் இந்த நூலில் எழுதணும். அப்போ அந்த வன்னி மரத்தை நாளைக்கு நடக்கிற பொருணை கண்காட்சியில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து கொண்டாட போகிறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு சில மணி நேரத்துக்கு முன்னால் தான் நான் அழைக்கப்பட்டேன். ஆனால் நான் வந்து வெள்ளூருக்கு போகிறேன். சவுத் இந்தியா ஹிஸ்ட்ரி காங்கிரஸில் கலந்து கொண்டு துவக்க நிகழ்ச்சிக்காக போகிறேன். அப்போ இது மொல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கூட்டு விசை நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த கொற்கை திருப்பி நம்ம வாழ்க்கையில் வருது, சிந்துவெளியில் வருது, சங்க இலக்கியத்தில் வருது, இடைக்காலத்தில் வருது.
நிகழ்காலத்தில் இருக்குது. இதை கொற்கையில் இந்த வன்னியை கொண்டாடுறாங்க, நம்ம வன்னியை கொண்டாடுறோம், நம்மளை வன்னி கொண்டாடுது. கடைசியில் கொற்கைங்கிற பேரில் ஒரு எழுத்துருவை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம். அது வந்து அவர் ப்ரெசன்டேஷன் பண்ணது. விக்னேஷ் வந்து இந்த பிளாக் செயின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க பிளாக் செயின் இன் கவர்னன்ஸ்லாம் பேசியிருக்காங்க. இந்த கவர்னன்ஸ்க்கு வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி உதவும் அப்படிங்கிற பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க, கேட்டிருப்பாங்க. ஆனால் பிளாக் செயின் ஒரு கருப்பு சங்கிலி அப்படிங்கிற ஒரு பிளாக் செயினை பற்றி ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு ஒரு இளைஞன் வந்து இங்கே பேசும்போது அப்படியே தொங்குறது வந்து தொங்கிட்டு நாங்களாம் தொங்கிட்டோம். இட்ஸ் அ பேஷன். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதாவது பேஷன் மட்டும்தான் வழி நடத்த முடியும். நீங்கள் உங்களை தாண்டியும் ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது தான். அவரெல்லாம் ஃபாண்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு புதுசாக ஒரு பேர் வச்சோம், முத்து நெடுமாறனுக்கு. அதை நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். we had decided to call him as a James Font. நானும் பார்த்துட்டே இருக்கேன். மனுஷன் பேசினாலும் ஃபாண்ட்டு, யோசித்தாலும் ஃபாண்ட்டு, சுவாசித்தாலும் ஃபாண்ட்டு, சம்படி இஸ் ப்ரீதிங் ஃபாண்ட்டு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நமக்கு இந்த எழுத்துலாம் வர்றதுக்கு முன்னால் நெல்சன் மாணிக்கம் ரோடுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஃபவுண்ட்ரி இருக்கும். அந்த நெல்சன் மாணிக்கம் ஃபவுண்ட்ரி, அந்த ஒரு ரோடுக்கு பேர் வந்ததே அங்கே இருந்த ஒரு ஃபவுண்ட்ரி தான். மற்றவங்களாம் சிலர் வந்து எல்லாரும் ஓலைச்சுவடின்னு சொல்லுவாங்க. ஓலைச்சுவடியெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி அச்சுக்கலையில் வந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை காப்பாற்றுறதே பெரிய வேலை. அதை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் என்ன வடிவத்தில் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஹேஷ் போட்டு உருவா ஃபார்மெட்லேருந்து கிராசிங் ஆல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் ஹார்ட்வேர், பவுண்ட்ரிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், பவுண்ட்ரிஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம், பவுண்ட்ரிஸ் ஆஃப் ஜியாகிரஃபி, பவுண்ட்ரிஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன், இதையெல்லாம் கடந்து வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அந்த கடமை வந்து நம்ம நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் வந்து ஐ பிகம் மோர் அண்ட் மோர் ஹம்பிள். இந்த ஓலைச்சுவடியெல்லாம் எழுதி அச்சுக்கலைக்கு கொண்டு வந்த ஆள், எங்கேயோ உட்காந்து திருப்பி இதை எழுதின ஆள் என்ன நினச்சி எழுதியிருப்பார் மட்டும் யோசிப்பார். என்ன நினச்சி அவர் அதை ரிப்பீட் பண்ணார். அவருக்கு பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு ஒன்று வரப்போகுதுன்னு தெரியுமா? தமிழ் தான் அதிகமாக அச்சிடப்படப்படுகிறது. முதல் 300 ஆண்டுகளில் தெற்காசியாவில் அச்சிடப்பட்ட நூல்களில் 40 விழுக்காடு நூல்கள் தமிழ் நூல்கள். அந்த காலகட்டத்தில் அச்சிடப்பட்ட சமஸ்கிருத நூல் ஒன்றே ஒன்று. ஓலைச்சுவடியும் ஏட்டுச்சுவடியும் சிலர் தொங்கலாம், மேனஸ்கிரிப்டை மட்டும் பேசலாம். ஆனால் நான் பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். இந்த எழுத்து அப்படிங்கிற வரி வடிவத்தை பண்ணும்போது தொல்காப்பியர் பேசும்போது எழுத்தொடு சுழந்த பொல், அந்த வரி வடிவம் மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் அப்படின்னா ஒளி பேசுகிறாரு, வரி வடிவத்தை பற்றி பேசுகிறாரு. வரி வடிவத்தை பற்றிய சிந்தனை இந்த தமிழ் சமூகத்திற்கும் இந்திய சமூகத்துக்கும் இல்லைன்னா வேறு யாருக்கு இருந்தது? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சிந்துவெளியினுடைய வரி வடிவத்தை இன்னும் வாசிக்கவில்லை, ஆனாலும் அது ஒரு வடிவம். சிந்துவெளியில் இருக்கக்கூடிய வாசிக்கப்படாத சைன் என்று சொல்லப்படுகிற குறியீடுகள், அந்த குறியீடுகளை 60% ஒத்திருக்கக்கூடிய கிராஃபிட்டி மார்க்கர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பானை கீறல்கள் இப்போ புத்தகமாக வந்துருச்சு. கிராஃபிட்டி மார்க்கர்ஸ் வந்து ராஜன் சிவானந்தம் ஒரு புத்தகமாக கொண்டு வந்து போட்டிருக்காங்க. 15,000 கிராஃபிட்டி. அந்த கிராஃபிட்டியை நம்ம எப்படி, எந்த ஆளுகிறத்தை எப்படி வந்து நம்ம வந்து 60% சிந்துவெளி குறியீடுகளோடு இந்த பானை கீறல்கள் ஒத்துப்போகின்றன. அப்போ நம்ம பேசுகிறது we are not talking in somewhere in the floating air or something like, we are talking real things. இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போய் இதெல்லாம் தொடர்பு படுத்தி இந்த எழுத்தாணிக்கார தெருன்னு மதுரையில் ஒரு தெரு இருக்குது. எந்த ஊர்லேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1000 தெரு இருக்கும். என்ன சார் ட்ராட்ஸ்கி வருது சிரிக்கிறாரு, எங்கள் ஊருக்காரர் தான். எழுத்தாணிக்கார தெருன்னு ஒரு தெரு இருக்கும். இந்த மாதிரியான எழுத்து வரி வடிவம் அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால தான் அச்சுக்கலை முதலில் அச்சிடப்பட்டது தமிழ் நூல். இன்றைக்கி தொடர்ந்து நம்ம அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு நிலை தான் இந்த இதில் வந்திருக்கக்கூடிய பல பேருடைய சினர்ஜி. நானும் சுந்தரம் அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். அமெரிக்காவுக்கு போனப்போ நான் அப்போ தான் ஒரிசாலேருந்து தேர்தல் முடிவுகள்லாம் வருது. சுந்தர் நானும் தான் பேக் பண்ணோம். சரி, பேக் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. துண்டை உதறி தோளில் போட்டு 5வது நாளே என் லாரி அங்கேருந்து கிளம்பிடுச்சு. வந்து இங்கே ஏற்கனவே எனக்கு அமெரிக்காவுக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. அப்போ டிக்கெட் போட்டிருந்தேன். நான் அந்த டிக்கெட் போட்டு தான் போனேன். சுந்தர் எல்லாம் வந்து போனோம். அங்கே போய் மேடைகளில் நாங்கள் வந்து இந்த தமிழ் அறிவு வளாகம் என்ற எங்களது மாபெரும் கனவை பற்றி பேசும்போது அப்போ மேடைக்கு வந்து பாலா வந்து போகிற போக்கில் அறிவித்தார், நான் 1 கோடி ரூபா கொடுக்குறேன்ட்டு. இந்த 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். திருப்பி வந்துட்டோம். வந்ததுக்கு பின்னால் திருப்பி ஒரு கூட்டம் போய் நானும் சுந்தர் தான் அவருடைய நிறுவனத்துக்கு போயிருந்தோம். ஒரு அரை மணி 1 மணி நேரம் செலவழிச்சிருப்போம். கையில் செக்கை கொடுத்துட்டார். ஏன்னால் தமிழ் வந்துங்கிறது வந்து யாரால் வளர்க்கப்பட்டதென்றால் நான் ஒரு கருத்து வச்சுருக்கேன். தமிழ் வந்து சாமானியர்களாலேயே வளர்க்கப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு முதல் தலைமுறையை சேர்ந்த ஒரு டெக்னாக்ராட்டு, இப்படி வந்து தன் உழைப்பில் வெளிவந்தவர்கள்.
இவர்களெல்லாம் வளர்த்த தமிழில் தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். சாமானிகளால் வளர்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேட்பு இயக்கத்திற்கான தேவை இருக்கிறதா நான் அடிக்கடி உணர்வேன். வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி லிசனிங், தி ஆர்ட் ஆஃப் லிசனிங். இங்கே பேசினவங்களாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறையில் இருக்கக்கூடிய தி பீப்புள் ஒரு ஹூ மேட்டர்ஸ். இதை பேஷனோடு பண்ணுறவங்க, இவங்களை எல்லாத்தையும் லிசன் பண்ணி, இதை லிசன் பண்ணுறதுக்கு தான் ஆள் இருக்காது. இப்போ நான் பார்க்குறேன், இது வந்து இனோவேஷன் அப்படின்னா, இது இனோவேஷன் இல்லாட்டா வேறு எது இனோவேஷன்? அதான் யோசிச்சு பாருங்கள். இனோவேஷன்னா அதாவது புதுமையாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் புதுமை. அதாவது முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் சொல்லுவாங்க. தமிழினுடைய சிறப்பே வந்து அது தோற்ற தொன்மை மட்டும் கிடையாது, அதன் தொடரும் இளமை. அதனால்தான் தமிழை நாம் சீரிழமை திறம்பு என்று வாழ்த்துகிறோம். அந்த தொடரும் இளமையை வந்து நம் ஒவ்வொரு காலகட்டத்திலும், இப்போ வந்து லார்ஜ் லாங்குவேஜ், எல்எல்எம், மெட்டா டேட்டா, மெஷின் லாங்குவேஜ், அப்புறம் எல்லா வகையான புதிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜிஏஐ இப்போ புதுசாக வரும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. தொழில்நுட்பத்தை யாரும் நிறுத்த முடியாது, அதே நேரத்தில் பயமாகவும் இருக்குது. அந்த ஒரு செயலி வந்து புதுசாக இல்லாத குறுந்தொகையை எழுதி காட்டுகிறது. அதை என்னை போன்று ஒருவன் உட்கார்ந்து இது குறுந்தொகையிலே இல்லை என்று அதனிடம் பேச வேண்டியிருக்கிறது. அது என்னிடம் மன்னிப்பு கேட்கிறது, மீண்டும் சரியாக தருகிறேன் என்று சொல்கிறது, மீண்டும் தவறான ஒரு குறுந்தொகையை அதுவே எழுதி எனக்கு கொடுக்கிறது. எனக்கு பயமாக இருக்கிறது, யாரோ ஒருவன் இந்த குறுந்தொகை என்று எழுதி போட்டு விட்டானா அல்லது அதுவே எழுதுகிறதா என்ற ஐயம் என்னை போன்றவர்களுக்கு புரியவில்லை. உடனே அது சொல்கிறது, ப்ராபப்ளி ஐ வாஸ் ஹாலிசினேட்டிங், நான் வந்து மயக்க நிலையில் இருந்தேன் என்று தோன்றுகிறது, திருத்திக் கொள்ள முயற்சி கொள்கிறேன் என்று ஒரு செயலி என்னுடன் பேசுகிறது. அப்படிப்பட்ட எதிர்காலத்தை நோக்கி செல்லும் போது இது ஒரு தொடர் பயணம், இது ஒரு தொடர் ஓட்டம். இந்த தீப்பந்தத்தை ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறையிடம் கடத்தி சென்று கையளிக்கிறது, அடுத்த தலைமுறை அதை எடுத்துச் செல்லும். அதற்காகத்தான் இந்த தமிழறிவு வராகத்தை நாங்கள் கட்டியெழுப்பதை ஒரு மாபெரும் கனவாக முன்னெடுத்திருக்கிறோம். அதற்காகத்தான் வரலாற்றில் ஒரு சதுர அடி என்று யார் வேண்டுமானாலும் ஒரு சதுர அடியிலிருந்து எத்தனை சதுர அடிகளையும் பங்களிப்பு செய்யலாம் என்று இந்த உலகத்திற்கு அறிவித்துவிட்டு துணிந்து தெருவில் இறங்கி இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி சார். தமிழறிவு வளாகத்து வரலாற்று சதுரடி பேசணும்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இறங்கிட்டேன். அந்த டீம் வந்து ரஞ்சித், பிரபஞ்சா, அப்புறம் வந்து பிரபஞ்சாலாம் எனக்கு இந்த எழுத்துருவு செய்யும் போது தான் அறிமுகம். அப்புறம் அபிராமி, 3 பேரும் அப்படியே கம்ப்ளீட்லி சார்ஜ்டு வித் எனர்ஜி. இந்த எழுத்துருவாகவே அவங்க அப்படியே அதை மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை சாத்தியமாக்கியது உண்மை, அப்புறம் ரோஜா முத்தையா. அதனால தான் தொடக்கத்திலே நான் சொன்னேன். அதில் உண்மை டீமில் இருக்கக்கூடிய விக்னேஷ் நம்ம ஏற்கனவே பேசினோம். கிருஷ்ணபிரியா, அங்கே மீட்டிங்லாம் இப்படி தான் சந்திப்போம். கிருஷ்ணபிரியா, நரேந்திரன், இதெல்லாம் வந்து இந்த சினர்ஜியினுடைய ஒவ்வொரு மைல் தூள்கள் மாதிரி. அதனால் நான் பேசிக்கிட்டு இதை பற்றி நான் சொல்லவில்லை என்றால் சரியாக இருக்காது. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ வெரி மச்.